நேற்று மே 4க்கு யாரெல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துருந்தீங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டிலலாம் காலையில் எழுந்ததுமே டிவியை போட்டு உட்காந்தாச்சு. இதுக்கு முன்னாடிலாம் எத்தனையோ எலெக்ஷன் வந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம் இருந்ததே இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஆர்வத்தோடு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். நான் பொதுவாக ரொம்ப நேரமெல்லாம் டிவி பார்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப நேரம் டிவி பார்க்குறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. இன்னைக்கு தான் ரிசல்ட்டுன்றனால மதியம் வரைக்கும் டிவிலேயே உட்காந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சும்மா இருக்காமல் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்டில் மட்டும் இல்லை, இங்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தாலுமே ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே தான் இருப்பேன். அக்கா மாமா பார்த்தாலுமே என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உன்னை யார் பார்க்க சொன்னான்னு. ஆனாலும் நான் கேட்க மாட்டேன். ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே இருப்பேன். இன்னைக்கு மொட்டை மாடியில் காஞ்சு போன இலை, பேப்பர், கல், மண்ணுன்னு நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் மொட்டை மாடிக்கு போனேன். மொட்டை மாடிக்கு போகும்போதே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. சரி மழை வரதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த மழை பெஞ்சாலுமே மாடி ஓரளவுக்கு க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் மீதத்தை நம்ம நாளைக்கு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். கீழே வந்ததுமே குழந்தைங்க 3 பேருக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு நைட்டு டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நாளைக்கு ஒரு சர்ச்சில் பார்க்கலாம்.